காங்கிரஸ் கட்சியின் சாதனை விளக்க கருத்தரங்கம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது நாங்கள் ஏற்கனவே தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகின்றது. நாங்கள் மக்களை எல்லாம் சந்தித்து இன்றைக்கு சென்ற பாராளுமன்ற தேர்தலின் போது மக்களுக்கு காங்கிரஸ் மீது கொஞ்சம் வெறுப்பு இருந்தது என்பது எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 16 மாதங்கள் மோடியினுடைய ஆட்சியினுடைய தன்மையை பார்த்துவிட்ட பிறகு இன்றைக்கு காங்கிரஸ் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை தமிழக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு அடையாளம் நான் கலந்து கொள்கின்ற கூட்டங்கள், காங்கிரஸ் கூட்டங்களுக்கெல்லாம் மக்கள் மிகப்பெரிய அளவிலே வருகின்றார்கள் என்பதே ஒரு நல்ல அறிவுதான். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, சிறைபிடிக்கப்படுறாங்க என்ற பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருந்துச்சு. ஆனா தற்போது மோடி ஆட்சி ஏற்றப்படவும் சமீபத்தில் கச்சத்தீவு பகுதியில் இருந்த மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டிருக்காங்க, வழக்கில் தாக்கப்பட்டிருக்கு, சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நடந்ததை விட இப்ப கம்மியா தான் நடக்குது. மோடி பேச்சுவார்த்தை நடத்தி விரைவாக அவங்களை நீதிமன்றத்துக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் காலத்தில் மீனவர்கள் பிடிபட்ட போது ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் அரசு இதை இலங்கை அரசிடம் எடுத்துச் சென்று மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் விடுவித்ததாகத்தான் வரலாறு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு மீனவர்கள் சில சமயம் விடுவிக்கப்படுகின்றார்கள். பல சமயங்களில் படகுகளை அவர்கள் திருப்பி அனுப்புவது கிடையாது. அது மட்டுமல்ல, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்றார் என்று சொன்னால், இந்த மீனவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனேயே தனி அமைச்சரவையை நாங்கள் அமைப்போம், தனி அமைச்சரை இதற்காக அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரை அமைக்கவில்லை என்பதோடு மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சி வந்தால் தமிழக மீனவர்களுக்கு இலங்கையில் எந்தவித பாதிப்பும் வராது என்ற உறுதியை சொன்னார்கள். அதுவும் இன்னும் காப்பாற்றப்படவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நரேந்திர மோடி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் தொடக்க விழா நடைபெறுகின்றது. மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். தேர்தல் களத்தில் இது திருப்பு முறையாக அமையும் என்று தமிழிசை சொல்லியிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், கோயம்புத்தூர் கூட்டம் முடிந்தவுடன் நாளை காலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி தனித்து சந்திக்கும் என்ற அறிவிப்பு வரும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய கருத்தை பொறுத்தவரையில் சட்டம் என்ன செய்ய வேண்டுமோ, சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அது செய்யப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நீங்க அதெல்லாம் ஒரு காலம் நீங்க அது போன தேர்தலோடு அது போயிடுச்சு. ஏனென்றால் காங்கிரசின் மீது தவறாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை மக்கள் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று தடமாறியது சென்ற பாராளுமன்ற தேர்தல். ஆனால் இப்போது இந்த 1.5 ஆண்டு காலத்தில் மோடியின் அரசு ஒரு பித்தலாட்ட அரசு, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு, அது மட்டுமல்ல விவசாயிகளை வதைக்கின்ற அரசு. நீங்கள் 2004 பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுடைய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்தது காங்கிரஸ் ஆட்சி. அது மட்டுமல்ல, வங்கிகளில் கல்விக்கடனை அதிக அளவிலே கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் இன்றைக்கு கல்விக்கடன் வாங்க முடியவில்லை என்பதோடு மட்டுமல்ல, விவசாயிகளுக்காக மோடி பதவியில் ஏற்றதிலிருந்து இன்று வரை என்ன செய்தார் என்று மக்கள் கேட்கும் போது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி திரையிட்டது. அதே நேரத்தில் கூட்டணியை வலுப்படுத்தணும்னா அதுல தேமுதிக சேரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்சியும் தேமுதிகவே சுற்றியது. இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் தனித்து போட்டியும் நாங்க தயார கூட்டணிக்கும் தயார் நிலைக்கு இருக்கிறீங்க. ஆனா நீங்க அதற்கான முயற்சியில மற்ற கட்சிகள் தான் ஈடுபடும் போது நீங்க ஈடுபடல ஏன்?
நாங்கள் என்ன முயற்சியில் ஈடுபட்டோம், என்ன முயற்சியில் ஈடுபடவில்லை என்பதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிலைமையில் நாங்கள் இல்லை. எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் தேர்தலில் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். தனித்து நிற்பது சாத்தியமானால் தனித்து நிற்போம். மேலிடம் கூட்டணி என்று சொன்னால் கூட்டணி. ஆகவே யாரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் நாங்கள் தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அந்த கட்சியினுடைய ஆபீஸ்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை போல் வாரத்திற்கு ஒரு முறை சென்று தேமுதிக வச்சுதான் வெற்றி வாய்ப்பு நிர்ணயம் ஆகும் நான் நினைக்கிறேன். ஒரு கூட்டணியுடைய வெற்றிங்கிறது தேமுதிகவே அடிப்படையாக வைத்துதான் அமையும். இல்லை, என்னுடைய கருத்தை பொறுத்தவரையில் ஒரு கூட்டணியுடைய வெற்றி என்பது மக்கள் ஓட்டு போடுவதை வைத்துத்தான் அமையுமே தவிர மற்றதை வைத்து அமைவதற்கு வாய்ப்பில்லை. சார் போதும் சார், நீங்களே மீட்டிங் முடிச்சுட்டு இல்ல, அது உண்மை. அதுக்கு லட்சக்கணக்கான 40 லட்சம் பேரை போலியா சேர்த்திருக்காங்கன்னு திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் சொல்லப்பட்டது உண்மைதான். எங்களுடைய மாவட்ட தலைவரும் அந்தந்த மாவட்ட இந்த வாக்காளர் பட்டியலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திருத்தங்களை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் அதிகாரி சொல்வதையெல்லாம் நம்பவே முடியாதுங்க. இந்த தேர்தல் அதிகாரி முதலில் ஒரு உறுதியை தமிழகத்தில் தரட்டும். வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்காரரும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க விடாமல் நாங்கள் தடுப்போம் என்ற உறுதியை இந்த தேர்தல் அதிகாரி வாக்குறுதி தந்தால் அந்த தேர்தல் அதிகாரி நம்பலாம். போன எலெக்ஷன் எல்லாம் பார்லிமெண்ட் நம்ம கரெக்டா 144 தடை போட்டாங்களே, எதுக்கு போட்டாங்க இந்த தேர்தல் அதிகாரி? அதிமுக பணத்தை எல்லாம் போலீஸ்காரர்கள் எடுத்து போய் பட்டுவாடா செய்யறதுக்கு போட்டது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் தமிழக தேர்தல் அதிகாரி ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் கொடுக்கணும். இந்த தேர்தலில் பணம் மக்கள் ஓட்டுக்கு கள்ளப்பணம் கொடுப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதை தடுப்போம் என்று ஒரு காரியத்தை மட்டும் ஒழுங்காக தேர்தல் காரியம் செய்தால் பரவாயில்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.